ஸ்கேம்னா ஸ்கேம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணிடுச்சு பஜாஜ். நியூ அப்டேட்ல பஜாஜ் சேத்தக்கா இது அப்படி நம்ம நடுமயிர் நட்டு நிக்கிற அளவுக்கு ஆச்சரியத்தை கொடுத்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்து நம்மள திணறடிச்சிட்டாங்க. பழசுல நின்னுட்டு இருந்த பேட்டரி இப்ப படுக்க போட்டாங்க. அதனால பாதாள குகையாட்ட 35 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கிடைச்சிருச்சு. முன்னாடி இருந்த காட்டில சீட் நல்லா தரமாவும் நல்ல பெருசாவும் போட்டாங்க. 5 இன்ச் டிஎஃப்டி டச் டிஸ்ப்ளே கொடுத்தது இல்லாம அந்த டச் சென்சிட்டிவ் அட்ஜஸ்ட் பண்றப்பல கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட மேப்பை ஃபுல்லா காமிக்கறப்பல நேவிகேஷன் சிஸ்டம் ஏதாச்சும் டாக்குமெண்ட் இல்ல சர்டிபிகேட் சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம் அந்த டிஸ்ப்ளேல. போதும் சொல்ற அளவுக்கு ஃபீச்சர்ஸ் அந்த டிஸ்ப்ளேல அழுத்தி வச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல முதன்முறையாக நியூ டெக்னாலஜி லைட் வெயிட் கொடுக்கறப்பல மெட்டல் பாடி அதிகப்படியா யூஸ் பண்ணிருக்காங்க. வண்டியோட ரேஞ்ச், கால் வைக்கிற இடம், வீல் பேஸ் எல்லாத்தையும் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. ரைடிங் மோட் இருக்கு, ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. இவ்வளவு லான்ச் பண்ணிருக்கிற 3 வேரியன்ட்ல டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் கிடைக்கும்னாங்க. இது கூட சரிதான். ஆனா பஜாஜ் சைலண்டா டாப் மாடல்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5000 பே பண்ணா டெக் பேக்ங்கற பேக்கேஜ் தருவாங்க. அந்த பேக்கேஜ்ல தான் ஹில் ஹோல்ட் அசிஸ்டன்ட், ரிவர்ஸ் மோட், ஆப் கனெக்டிவிட்டி, கால் மேனேஜ்மென்ட், மியூசிக் கண்ட்ரோல், நேவிகேஷன், ரைடிங் மோட்னு எல்லா ஃபீச்சர்ஸும் வரும். ஏற்கனவே இது போற டாப் ஸ்பீட் என்னவோ 73 km/h தான். இதுல இந்த பேக்கேஜ்லனா 40 km/h தான் போகுமா? அட போங்கடா நாசமா போனவங்களா. வெளியில விலை கம்மின்னு சொல்லிட்டு தொட்டத்துக்கெல்லாம் காசு புடுங்குறாங்க.